इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम् சதசத்து விலட்சணத்துவம் சாத்தியம் அப்படின்னு சொன்னேன். இத மூணா பிரிச்சார். அப்படின்னா என்ன? சத்துவம் இல்லை, அசத்துவம் இல்லை, ஆக ரெண்டுமே இல்லை அப்படின்னு சொல்ல வரீங்களா? அதான் வச்சுக்கணும். இப்ப மூணா பிரிச்சா இதை ரெண்டு தான் எடுத்துட்டோம். நம்ம சத்துவமும் இல்லை, அசத்துவமும் இல்லை அப்படின்னு நீங்க சாதிக்க வர. இப்படி சொன்னால் ஒரு அர்த்தாந்தரம்னு ஒரு தோஷம் சொன்னான் பூர்வபக்ஷி. பிரம்மம் நிர்தர்மகம். நிர்தர்மகம்னு சொன்னா அதுல எந்த தர்மமும் கிடையாது. பிரம்மத்துல சத்துவங்கிறது தர்மம் உண்டான்னு கேட்டா இல்லைன்னு சொல்லணும். ஏன்னா நிர்தர்மகமும் இல்லை. அப்போ பிரம்மத்துல சத்துவம் இல்லை, அசத்துவம் உண்டானா அதுவும் இல்லை. ஆனா பிரம்மம் நிச்சயா சத்தியமா? சத்தியம் சொல்லணும். அதே மாதிரி இந்த பிரபஞ்சத்துல நீ என்ன சாதிக்கிற? தத்துவம் இல்லை, அசத்துவம் இல்லை அப்படின்னு சொன்னால் அதுக்காக இந்த பிரபஞ்சம் நிச்சயாகணும்னு அவசியம் உண்டோ? பிரம்மம் மாதிரி எதுவும் சத்தியமா இருக்கட்டுமே அப்படின்னு அவன் ஒரு கேள்வி கேட்டான். இது அர்த்தாந்தரம்னு தோஷம் சொல்றது. அர்த்தாந்தரம்னு சொன்னா இவன் எதையோ மனசுல வச்சுட்டு ஸ்தாபிக்க வந்தான், ஆனா ஸ்தாபிச்சது அது இல்லை. பிரபஞ்சத்தை கூட நிச்சயன சாதிக்கணும்னு வந்தான் இந்த சித்தாந்தி. ஆனா இவன் சொன்ன விஷயத்த பார்த்தா அது மிச்சேன சித்தமாகல. அதுல தத்துவம் அசத்துவம் இது ரெண்டும் இல்லையே தவிர அதுக்காக அந்த பிரபஞ்சம் மிச்சேன ஒண்ணு சித்தமாகல. பிரம்மம் மாதிரி அதுவும் சத்வரூபமாக இருக்கலாம். ஆக நீ எதை உத்தேசித்து இந்த அனுமான பிரயோகம் பண்ணியோ அது உனக்கு சித்திக்கல அப்படின்னா இதுதான் அர்த்தாந்தரம்னு சொல்றது. அர்த்தம்னா பிரயோஜனம். இவன் ஒரு பிரயோஜனத்துக்காக வந்திருக்கான், அந்த பிரயோஜனம் சித்திக்காம போச்சுங்கிறது ஒரு அர்த்தாந்தரம். இவன் எது வேண்டாம்னு நினைச்சானோ அது சித்திச்சதுன்னு சொன்னா அதுவும் ஒரு அர்த்தாந்தரம். இந்த மாதிரி அர்த்தாந்தர தோஷம் வந்துச்சு. அதுக்கு இப்ப இவர் பதில் சொல்றோம். அதுக்கு மாத்திரம் பதில் சொல்லிட்டு நிறுத்திவிட்டோம். எச்ச நிர்தர்மகஸ்ய பிரம்மணः தத்துவராதிஷ்டேபி சத்ரூபவத் சத்ரூபத்துவத்துன்னு இருக்கணும். பிரபஞ்சஸ்ய சத்ரூபத்வேன அமித்யாத்வோபபத்யா அர்த்தாந்தரமுக்தம் தன்னா. இது பர்யந்த அனுவாதம். ஏகேனைவ சர்வானுகதேன சர்வத்ர சத்பிரதீத் உபபத்தௌ பிரம்மவத் பிரத்யேகம் பிரபஞ்சஸ்ய சத்வபாவதா கல்பனே மானாபா. இதுதான் அத்வைத சித்தாந்தக்காரர் சொல்ற பதில். இதுக்கு பதில் சொல்ற இப்போ நீங்க சொல்றபடி எல்லா பிரபஞ்சமும் பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பதார்த்தமும் பிரம்மத்தை போல ஸ்வயம் சத்வரூபம் அப்படின்னு சொன்னால் அங்க அதுக்கு பிரமாணம் இல்லைன்னு ஒண்ணு, இன்னும் பாதக பிரமாணம் இருக்கு. எல்லாத்தையும் அப்படி சொல்ல முடியாது. ரெண்டு காரணத்தினால இந்த அர்த்தாந்தரம் சித்திக்காது அப்படின்னு இவர் சொல்ல வர. இப்ப பிரமாணம் இல்லை, பாதகமான பிரமாணம் இருக்கு. அதாவது சாதகமான பிரமாணம் இல்லைன்னு ஒண்ணு, அதுக்கு பாதகமான பிரமாணம் இருக்கு. இது ரெண்டும் இருந்ததுன்னா அது சித்திக்காது இல்லையா? ஒரு விஷயம் சித்திக்காது. அப்ப என்ன சாதக பிரமாணம் இல்லை அப்படின்னு கேட்டா அவர் சொல்ற. இப்ப பாருங்க, அனுகத தர்மம் அப்படிங்கிறது எப்படி சித்திக்கிறதுன்னு பாக்கணும். ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு மாடை நம்ம பார்க்கிறோம், அதை பார்த்தா அது கௌரு அப்படின்னு சொல்றோம். இன்னொரு மாடை பார்க்கிறோம், அதையும் கௌன்னு சொல்றோம். எந்தெந்த மாடை பார்க்கிறோமோ எல்லாத்தையும் கௌன்னு சொல்றோம். இந்த மாடு எல்லாமே தனித்தனி மாடுகள், வேற வேற மாடுகள், ஒரே மாடு இல்லை. திருப்பி திருப்பி அதே மாட்டை பார்க்கல. ஆனால் இந்த எல்லா மாட்டையும் நாம கௌன்னு சொல்றோம். ஏன் அப்படி சொல்றோம்? இதுல கோத்துங்கிற ஒரு அம்சம் எல்லா இடத்தையும் அனுகூலமாக இருக்கு. எந்த மாடை எடுத்தாலும் அந்த கோத்துங்கிறது ஒண்ணு. இப்ப அனுகதம்னா என்னன்னு தெரிகிறது இல்லையா? இந்த கோங்கிறது தனித்தனியா வெவ்வேறா இருந்தாலும் கோத்துங்கிற ஒரு தர்மம் எல்லாத்துக்கும் ஒன்னா இருக்கு. அதனால எதுக்கெல்லாம் கோத்தும் இருக்கோ எல்லாத்தையும் நம்ம கௌன்னு சொல்லுவோம் அப்படின்னு ஒரு தீர்மானம்.
இத கோத்துவம்னு ஒண்ணு எல்லாத்திலையும் அனுகதமாக ஒரு தர்மம் இருக்குங்கிறத நாம எப்படி புரிஞ்சுக்கிறோம்? ஏன்னா எல்லாம் எதை பார்த்தாலும் கௌகு 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 கௌகுன்னு பிரதீதி ஏற்படுறது. எல்லாத்திலையும் இந்த பிரதீதி ஏற்படுறத வச்சுட்டுதான் கோத்துவங்கிற ஒரு அம்சம். இல்லைன்னா கோத்துவம்னா என்ன? கோத்துவம்னு தனியா நம்மளால எதையும் எடுத்து காமிக்க முடியாது. ஆனால் மாடு தனித்தனியா இருக்கு, ஆனா எல்லாத்தையும் கோத்துவம் கோன்னு ஒரே சப்தத்தினால சொல்றோம். அப்படிங்கிறதுனால கோத்துவங்கிற ஒரு தர்மம் அது எல்லாத்துக்கும் பொதுவானதாக இருந்தாகணும். அப்படி இல்லாட்டா இந்த ஒரு சப்தத்தை இந்த இத்தனை மாடுகளுக்கும் பிரயோகம் பண்ண முடியாது அப்படின்னு யுக்தியால சிந்தனை பண்ணும் போது கோத்துவம்னு ஒண்ணு இருக்குன்னு சிந்திக்கிறது இல்லையா? இதே மாதிரி பார்த்ததுன்னா உலகத்துல எல்லா பதார்த்தத்தையும் சத்துன்னு சொல்றோம். இருக்கு, சத்துனா இருக்கு, இருக்கிற பதார்த்தத்துக்கு சத்பதார்த்தம்னு. லோகத்துல நமக்கு தெரிஞ்ச எல்லா பதார்த்தமும் இருக்கிறதாக தானே தெரிகிறது. சத்து எதெல்லாம் பார்க்கிறோமோ கேட்கிறோமோ எல்லாமே இருக்கு இருக்கு இருக்குன்னு தான் தெரியுது. ஆக எல்லா பதார்த்தத்திலையும் சத் 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 சத்து ஒரு பிரதீதி இருக்கு. இப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? ஏதோ ஒண்ணு சத்துங்கிறது எல்லாத்துக்கும் ஒன்னாக இருந்துருக்கு. எப்படி கோத்துங்கிற ஒரு தர்மம் எல்லா மாட்டுக்கும் பொதுவானதாக இருக்கோ அதே மாதிரி ஒரு சத்துங்கிற ஒரு பதார்த்தம் லோகத்துல இருக்கக்கூடிய சகல பதார்த்தத்தோடும் ஒட்டின்னு இருக்கு, ஒன்னாக இருந்துட்டு இருக்கு. ஒரே சத்து எல்லாத்துலயும் இருக்கு. அது என்னன்னு கேட்டா நான் சொல்லுவேன் பிரம்மன் தான், அஸ்திகாசி பிரியம் ரூபம் அப்படின்னு சொல்றோமோ இல்லையோ அந்த பிரம்ம சத்தை தான் உலகத்துல எல்லா பதார்த்தத்திலையும் தெரிஞ்சுட்டு இருக்கு. இது நம்மளுடைய சித்தாந்தமா இருக்கு. இப்போ பூர்வபக்ஷி சொல்றபடி ஒவ்வொரு பதார்த்தமும் பிரம்மம் போல சத்து அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சோம்னா இந்த பதார்த்தங்கள் ஒவ்வொன்றும் தனித்தனி தானே. அப்ப என்னாச்சு? கடங்கிறது ஒரு சத்து, படங்கிறது அது வேற ஒரு சத்து. இப்ப சத்து மாறிடுச்சோம், ஒரு சத்து இல்லை. இப்போ கடம் வேற சத்து, படம் வேற சத்து, குற்றம் வேற சத்து, கோ வேற சத்து, அர்த்தம் வேற சத்து, தனித்தனி சத்தாக இருந்ததுன்னா அப்ப எல்லாத்தையும் ஒரே சப்தத்தினால நம்மளால எப்படி சொல்ல முடியும்? ஆனா எல்லாத்தையும் சத்து சத்து சத்துன்னு சொல்றோமே, கோ கோன்னு சொல்ற மாதிரி. அதனால ஒரே சப்தத்தை நாம எப்ப அத்தனை பதார்த்தங்களுக்கும் பிரயோகம் பண்றோமோ அப்ப எல்லா பதார்த்தத்திலையும் இருக்கிற மாதிரி ஒரு அனுகதமான தர்மம் இருந்தாகணும். அதனால எல்லாத்தையும் சத் அப்படிங்கிற பிரதீதிக்கு விஷயமாக இருக்கிறதுனால நாம ஒரே தத்துவம் எல்லா பதார்த்தத்திலும் இருக்கிறதாக ஒத்துண்டாகணும். நீ சொல்றபடி ஒவ்வொன்றையும் தனித்தனி சத்தாக வச்சிருந்தோமானால் இந்த அனுகத பிரதீதி சித்தமாகாது. அது இதுதான் உண்மை. ஏகேனைவ சர்வானுகதேன சர்வத்திர சத்பிரதீத்யுபபத்தௌ பிரம்மவத் பிரத்யேகம் பிரபஞ்சஸ்ய சத்ஸ்வபாவதா கல்பனே மானாபாவ. பிரத்யேகம் அதாவது உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு பதார்த்தமும் தனித்தனி சத்து அப்படின்னு சொல்றதுக்கு பிரமாணம். ஆக என்னாச்சு? இது பிரம்மத்துக்கும் இதுக்கும் வித்தியாசத்தை காமிச்சுட்டார். பிரம்மம் நிர்தர்மகம், அதனால அதுல சத்துவங்கிறது இல்லை, அசத்துவங்கிறது இல்லை. ஆனா பிரம்மங்கிறது சத், சத்துவம் இல்லையே தவிர அது சத்து. ஆனா பிரபஞ்சம் சத்து இல்லை. அப்ப அதுல சத்துவம் இல்லை அசத்துவம் இல்லைன்னு சொன்னோம்னா அது என்னவாகும்? அப்போ சத்தா இருக்க முடியாது, நிச்சயமா இருக்கும். ஏன்? பிரம்மம் மாதிரி இந்த பிரபஞ்சத்தை சத்தாக ஒத்துண்டா பிரம்மம் எப்படி ஒரு சத்தோ அந்த மாதிரி பிரபஞ்சம் ஒவ்வொன்றும் தனித்தனி சத்தாக ஆயிடுச்சுன்னா அப்ப எல்லாத்தையும் சத்துங்கிற ஒரு சப்தத்தினால சொல்லவும் முடியாது, நமக்கு பிரதீதியும் வராது போகும். அதனால பிரபஞ்சத்து பிரத்யேகம் சத்வபாவதா கல்பனே மானாபாவா, அதுக்கு பிரமாணம் இல்லை. இன்னொன்னு நான் சொல்றதே சொல்லிட்டேன், அனுகத விவகார அபாவ பிரசங்க. இப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டா எல்லாத்திலையும் ஒரே ஒரு அனுகதமான தர்மம் இருக்குங்கிறத வச்சுட்டுதான் நம்ம விவகாரம் பண்றோம். இப்ப இது சத்தா இல்லையா அப்படின்னு நம்ம சொல்லணும்னா அந்த சத்துங்கிற ஒரு பதார்த்தம் எல்லாத்துக்கும் இருக்கிறத வச்சுட்டுதான் சத்தனை தைரியமாட்டி விடலாம், இருக்கிற பதார்த்தம் தான் இது அப்படின்னு. அப்ப என்ன சொல்ல வேண்டியிருக்கு? அந்த அனுகதமான ஒரு தர்மத்தை வச்சுட்டுதான் நாம சப்த பிரயோகம் பண்ண வேண்டியிருக்கு. ஒரு உதாரணம் சொல்றேன். நம்ம பதப்பிரயோகம் பண்ணும்போது ஒரு அர்த்தத்தை பார்த்தா அந்த அர்த்தத்துக்கு நம்ம ஒரு சப்தத்தை பிரயோகம் பண்றோம். பிரயோகம் பண்ணும்போது சில சமயம் அந்த அர்த்தத்தினுடைய பொது ஒரு தன்மை இருக்கே, அந்த தன்மையை பார்த்து பிரயோகம் பண்றோம். சில சமயம் சப்தம் ஒன்னா இருக்கும் ஆனா அர்த்தம் ஒன்னா இருக்காது. அந்த தன்மையை பார்த்து பிரயோகம் பண்றோங்கிறது சொல்ல முடியாது. இப்போ கோ சப்தத்தை நாம பிரயோகம் பண்றோம்னா கோத்துங்கிற ஒரு தர்மம் இருக்கிறத வச்சுட்டு
அதை பிரயோகம் பண்றோம். அஸ்வத்துக்கு இந்த கோசப்தத்தை பிரயோகம் பண்றது இல்லை, அதுக்கும் 4 கால் இருக்கு. ஆனா கோஸ்தங்கிற அந்த தர்மம் அங்க இல்லாததுனால கோசப்த பிரயோகம் பண்றது. ஒரு ஆளுக்கு தேவதத்தன்னு பேர் வச்சோம், அவனை பார்த்து இனிமே தேவதத்தன் சொல்ல ஆரம்பிச்சிருக்கோம். ஆனால் இதே மாதிரி இன்னொரு ஆளுக்கும் தேவதத்தன்னு பேர் இருக்கலாம். அங்க சொல்லும் போது இந்த தேவதத்தனுக்கும் அந்த தேவதத்தனுக்கும் பொதுவான தர்மம் ஏதாவது நம்ம எதிர்பார்க்கிறோமோ? இல்லை, கிடையவே கிடையாது. இதே மாதிரி இன்னொருத்தனை பார்த்து இவனும் தேவதத்தன் தான் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இது ஒரு பிரவೃತ್ತಿ நிமித்தத்தை, பொதுவான பிரவೃತ್ತಿ நிமித்தம்னு சொல்றது. சப்தத்தை பிரயோகம் பண்றதுக்கு அந்த பொதுவான ஒரு தன்மை இருக்கு, அதை சப்த பிரவೃತ್ತಿ நிமித்தம்னு சொல்றது. அந்த பிரவೃತ್ತಿ நிமித்தத்தை வச்சுட்டு இந்த சப்த பிரயோகம் இல்லை. யாரு ஒருத்தனுக்கு பேர் வச்சு விட்டாங்கன்னா அந்த பேரை நாம தெரிஞ்சோம்னா அந்த பேர்னால சொல்றோம், அவ்வளவுதான். இப்ப அந்த இடத்துல என்ன ஆகுது, தேவதத்தத்துவம் அப்படின்னு ஒரு தர்மம் இந்த தேவதத்தனுக்கும் அந்த தேவதத்தனுக்கும் ஒன்னாக இருக்குன்னு சொல்ல முடியாது. சப்தம் ஒண்ணு, ஆனால் இந்த எல்லா தேவதத்தனையும் ஒரே தேவதத்தத்துவம் இருக்குன்னு சொல்ல முடியும். பேரு அவ்வளவா அதனாலதான் நம்மளால கண்டுபிடிக்கும் தேவதத்தனா இல்லையா அப்படின்னு பார்த்து சொல்ல முடியாது. முன்னாடியே தெரிஞ்சு இவருக்கு பேர் வச்சிருக்குன்னு தெரிஞ்சால் அப்ப இவர்தான் இவர் தேவதத்தன் தான் சொல்ல முடியுமே, கோசப்தம் இல்லை. அப்ப அதனால என்னாச்சு, ஒரு சப்தத்தை நாம பிரயோகம் பண்றது சில இடத்துல பொதுவான தர்மம் இல்லாமலே பண்றோம். ஆனால் அநேகமாக நாம பிரயோகம் பண்ணும்போது பொதுவான தர்மத்தை வச்சுதான் பிரயோகம் பண்றோம். இப்போ சத்துங்கிற சப்தத்தை இந்த உலகத்துல உள்ள பதார்த்தத்துக்கு நாம பிரயோகம் பண்ணும்போது சத்துங்கிற ஒரு பொதுவான ஒரு தர்மம் எல்லாத்துக்கும் இருக்கிறத வச்சுட்டு பிரயோகம் பண்றோமா, இல்ல தேவதத்த சப்த பிரயோகம் மாதிரி பண்றோமா அப்படின்னு பார்த்தோம்னா இது தேவதத்த சப்தம் மாதிரி இல்லை. ஏன்னா எந்த பதார்த்தத்தை புது பதார்த்தத்தை காமிச்சாலும் அது இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சு விடுறது. யாரோ அது பேர் வைக்கணுங்கிற அவசியமே இல்லை. அதனால என்னாச்சு, கோசப்தம் மாதிரி தான் இந்த சத்சப்தத்தை நாம பிரயோகம் பண்றோம். அதனால சத்துவங்கிற ஒரு பொதுவான தர்மங்கிறது அவசியம் இருந்தாகும். அப்படி இல்லாட்டா இந்த அனுகதமான விவகாரம் சித்திக்காது. ஆகையால இந்த தத்துவமும் இல்லை அசத்துவமும் இல்லை அப்படின்னு நான் பிரபஞ்சத்துல சாதித்தேன்னா இது ரெண்டும் இல்லாம போனால் பிரபஞ்சம் பிரம்மம் போல சத்தியமாக இருக்கட்டும் நீ கேட்க முடியாது. இது பாதம். அர்த்தாந்தரத்தை சொல்றவன் எப்படி தோஷத்தை சொல்லணும்னு சொன்னால் அந்த தோஷம் சம்பவிக்கும்படியான தோஷமா இருக்கான். சம்பவிக்காத தோஷத்தை தோஷமாக சொல்லக்கூடாது. அது ஒரு தோஷம் சொல்லறதுலையும் எப்படி சொல்லணுங்கிற ஒரு இது இருக்கு. இப்ப எப்படின்னு கேட்டா, இந்த ஒரு அனுமானம் பண்றான், வன்னிஹி உஷ்ணஹா ஏதோ ஒரு கேட்டு சொல்றான். இப்ப உஷ்ணஹான்னு சொல்ற இடத்துல இவன் ஒரு தோஷம் சொல்லணும்னு வச்சுப்போம், ஒரு அர்த்தாந்தரம் சொல்லணும். என்ன சொல்லணும்னு சொன்னா, நீ சொல்றபடி பார்த்தேயானால் இந்த வன்னியானது சொர்ணமாக இருக்கலாமே அப்படின்னு சொல்லலாமா? சொல்ல முடியாது. ஏன்னா அது பாதகம் இருக்கு. அல்லது சீதமான வங்கி இருக்கட்டுமே, அது கூட அர்த்தாந்தரம் சொல்லலாம். ஒரு இடத்துல என்ன ஒரு உதாரணம் ரெண்டுக்காரால எடுக்கிறா, சாதாரணமா நமக்கு தெரிஞ்ச வங்கி எல்லாம் உஷ்ணமா இருக்கு வாஸ்தவம். ஆனா ஹிமாச்சலத்துல ஒரே பனியா இருக்கிற இடத்துல அங்க புகைய வச்சுட்டு நான் வங்கி அனுமானம் பண்ணிங்கன்னா அந்த வங்கி சீதமாக இருக்கலாமே அப்படின்னு அனுமானம் பண்றேன். வாசனையான தூமம் இருந்ததுன்னா, தூமம் வருது அது வாசனையா இருந்ததுன்னா சரி சந்திர காஷ்டத்தினால தெரியுற அந்த அக்னி அப்படின்னு அக்னி விசேஷத்தை கண்டுபிடிக்கிறான். அந்த மாதிரி ஹிமாச்சலத்துல இருக்கக்கூடிய அந்த தூமத்தை வச்சுட்டு அங்க குழுன்னு இருக்கக்கூடிய வங்கி இருக்கு, சீதமான வங்கி இருக்கு அப்படின்னு அனுமானம் பண்ணா என்ன தப்பு அப்படின்னு கேட்கலாம். அதுக்கெல்லாம் என்ன சொல்றாங்க, நீ அர்த்தாந்தரம் சொல்றச்ச சம்பவிக்கக்கூடிய அர்த்தாந்தரமா இருக்கணும். நீ சொல்லக்கூடிய அர்த்தாந்தரத்துக்கு வேற பாதகம் இல்லாமல் இருந்தா தான் அப்படிப்பட்ட தோஷத்தை சொல்லலாம். இல்லாட்டா அந்த அர்த்தாந்தரம் உபயோகம் தப்பா போயிடும். அதனால நீ இந்த இடத்துல பிரபஞ்சமும் பிரம்மம் போல சத்தாக ஆகட்டும் அப்படின்னு நீ அர்த்தாந்தரம் சொன்னீங்க. அதை நான் 2 காரணத்தினால தப்புன்னு சொல்றேன். ஒண்ணு, பிரபஞ்சம் சத்துன்னு சொல்றதுக்கு பிரமாணம் இல்லை. பிரபஞ்சம் பிரத்யேகம் ஒவ்வொன்றும் தனித்தனி சத்து, சத்துனா ஒவ்வொன்றும் பிரம்மம் போல சத்து அப்படின்னு சொல்றதுக்கு பிரமாணம் இல்லை. அப்ப ஒவ்வொன்றும் சத்தாக இருந்துட்டே ஆனால் எல்லாத்தையும் சத்துன்னு ஒரு சப்தத்தினால நம்மளால சொல்ல முடியாமல் போகும். அதனால இந்த 2 காரணத்தினால நீ சொல்ற அர்த்தாந்தர தோஷம் எனக்கு வராது
அப்படின்னு சொல்ற. அனுகத விவகார அபாவ பிரசங்க. மூணு விகல்பத்துல ரெண்டு விகல்பத்தை கிரகிக்கிறேன். ரெண்டு விகல்பம் சரி. அதாவது சத்வாத்தியந்தாபாவம் அசத்வாத்தியந்தாபாவம் உபயம், இது ரெண்டும் சேர்ந்தது மித்யா. அப்படின்னா என்னன்னா, இது சத்தும் இல்லை அசத்தும் இல்லை, அதுதான் மித்யா. இது சரின்னு சொன்னார். இப்படி சொன்னால் என்ன தோஷங்கள்லாம் வரணும், அந்த தோஷங்கள் எல்லாம் நிவாரணம் பண்ணியாச்சு, எந்த தோஷமும் இல்லை. இப்ப இன்னொரு கல்பமும் சொல்ற, சத்வாபாவம் அசத்வாபாவம் உபயம் அப்படின்னு சொல்ற மாதிரியே சத் பேதம் அசத் பேதம் உபயம் இப்படின்னு சொல்லலாம். ரெண்டுக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. முதல்ல சொல்லும் போது அத்தியந்தாபாவம், இப்ப சொல்லும் போது பேதம். அத்தியந்தாபாவம் பேதம் இது ரெண்டுக்கும் ரெண்டும் சொல்றதுல பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை. ஆனா கொஞ்சம் சௌகரியம் இருக்கு. தார்க்கிகாரர்கள் இந்த அத்தியந்தாபாவத்தை அவ்யாப்திய விருத்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சில அத்தியந்தாபாவங்கள் அவ்யாப்திய விருத்தின்னு சொன்னா, அத்தியந்தாபாவமும் அதனுடைய பிரதியோகியும் ஒரே அதிகரணத்துல இருக்கலாம். இப்போ சஞ்சோகம்னு சொன்னாரோ, கபிசஞ்சோகம்ங்கிறது, அந்த கபிசஞ்சோகம்ங்கிறது அந்த ஒரே விருட்சத்துல மேல கபிசஞ்சோகம் இருக்கு, அதே விருட்சத்துல அதனுடைய அபாவமும் இருக்கு. அப்ப என்னாச்சு, சஞ்சோகமும் இருக்கு அதனுடைய அபாவமும் இருக்கு இல்லையா? அதனால இந்த அத்தியந்தாபாவத்தை எடுத்துக்கும் போது சில இடத்துல அதுவும் இருக்கு அதனுடைய பிரதியோகியும் இருக்கு அப்படின்னு கூட வரலாம். எல்லா இடத்துலையும் எப்படின்னு சொல்லல, ஆனா இப்படி இருக்கு அத்தியந்தாபாவம். ஆனால் அந்யோன்யாபாவம், இந்த பேதத்தை எடுத்துட்டோம்னா அதோட பிரதியோகி சேரவே சேராது. அதாவது அது கடமாக இருந்தால் கடபேதம் அதுல வரவே வராது. எதுல கடபேதம் வருதோ அதுல கட தாதாத்மியம் வராது அப்படின்னு தீர்மானம் பண்ணியிருக்கா. அத்தியந்தாபாவம் வந்து அவ்யாப்தி விருத்தின்னு சொல்றது. ஒரு பக்கம் அத்தியந்தாபாவம் இருக்கு, ஒரு பக்கம் அதனுடைய பிரதியோகி இருக்கு, ஒரே அதிகரணத்துலன்னு சொன்னா இத அவ்யாப்தி விருத்தி. அதாவது பூர்ணமா வியாபிச்சுட்டே இல்லை, பிரதியோகிக்கும் அது தான் இருக்கிற இடத்துலயே இடத்தை கொடுக்குறது அப்படின்னு அர்த்தம். ஆனா பேதம் மாற்றம் அப்படி இல்லை. எதுல கடபேதம் இருக்குமோ அது நிச்சயமாக கடமாக. இப்ப அதனால இவர் என்ன பண்ணாருன்னா, இப்ப நமக்கு வித்தியான்னு சொல்லக்கூடிய வஸ்துவில அது சத் இல்லவே இல்லை, சத் ஆகவே ஆகாது. அதே மாதிரி சதசிங்கம் போல அசத் ஆகவும் அதுவும் ஆகவே ஆகாது, அதுதான் மித்யா அப்படின்னு சொல்லும் போது இப்ப சத் பேதம் அசத் பேதம் இது ரெண்டையும் அங்க சாத்தியமாக சொன்னால் பல சௌகரியங்கள் இருக்கு. என்ன சொல்றாரு, இப்போ சத் பிரதியோகிக அசத் பிரதியோகிக பேதத்வயம் வா சாத்தியம் ததாச்ச உபயாத்மகத்வே அந்நியதராத்மகத்வே வா தாதுர்பேத அகம்பவேன தாபியாம் அர்த்தாந்தர அனவகாசா. இப்ப இந்த பக்கத்துல என்ன சௌகரியம்னு கேட்டா, இந்த பிரபஞ்சமானது வெறும் சத்தியம்னு சொல்றவன் சில பேர், அசத் சர்வதா அசத்துன்னு சொல்லக்கூடியவா சில பேர், சில பேர் தது அசத் உபயாத்மகம் அப்படின்னு சொல்றவா இருக்கா. இப்ப இந்த மூணு பட்சமும் சரியில்லை, ததசத் விலட்சணம் அப்படின்னு நாலாவது பட்சம் இப்ப சித்திக்கிறது. இந்த மூணு பட்சத்திலையும் இப்ப சத்துன்னு சொல்லிட்டோம்னா அதுல சத்பேதம் வரல, சத்பேத அசத்பேதம் இருக்கு. எவன் பிரபஞ்சத்தை சத்தியம் அப்படின்னு ஒத்துக்கிறானோ அவன் அந்த பிரபஞ்சம் அசத் இல்லை அப்படிங்கிறத ஒத்துப்பான். அப்படின்னா அசத் பேதம் அந்த பிரபஞ்சத்துல அவன் ஒத்துக்கிறான், ஆனால் சத்பேதம் ஒத்துக்கல. அதனால அவன் மதத்திலையும் இந்த சாத்தியம் சித்தமாக இல்லை. எவன் பிரபஞ்சத்தை வெறும் அசத்து சூன்யம்னு சொல்றானோ அவன் பட்சத்துல பிரபஞ்சம் சத் இல்லை, அதனால சத் பேதம் இருக்கு. ஆனா அசத்தானதுனால அசத் பேதம் இல்லை. அதனால இந்த ரெண்டு பேதம் அங்கேயும் இல்லையோ அவன் மதத்திலையும் இல்லை. பிரபஞ்சம் சத் அசத் ரெண்டும் தான் அப்படின்னு சொல்றவனுக்கு ரெண்டு பேதமுமே சித்தமா இல்லாததுனால சத்பேதம் அசத்பேதம் ரெண்டையும் இந்த வேதாந்தி அவனை பார்த்து சாதிச்சால் அவன் எந்த அம்சமும் எனக்கு சித்ததாகணும்னு சொல்ல மாட்டான். எல்லாருக்குமே இந்த அம்சம்
சித்தமாகாமல் இருந்து இந்த அனுமானத்தினால சித்திக்கிறதாக இருக்கு. ததாச்ச உபயாத்மகத்வே அந்நியதராத்மகத்வே வா. உபயாத்மகம்னா சதா சத் அசத் உபயாத்மகம், சத்தாகவும் இருக்கு அசத்தாகவும் இருக்கு இந்த பிரபஞ்சம் அப்படின்னு சொல்றவனுடைய பட்சத்தையும், அந்நியதராத்மகத்வே சத்தாகவோ அசத்தாகவோ பிரபஞ்சத்தை ஒத்துக்கிறவன் பட்சத்திலையும், தாதிருக் பேத அசம்பவேனா சத்பேதம் அசத்பேதம் இந்த ரெண்டு பேதமும் சேர்ந்து அந்த பிரபஞ்சத்துக்கு வராதபடியாலே தாபியாம் அர்த்தாந்தர அவகாசா இந்த பட்சங்கள்ல சித்திச்சுடுமோன்னு சொல்லி நினைக்க வேண்டாம். அனிர்வச்சனீயத்துவம்னா நிச்சயமா அனிர்வச்சனீயத்துவம் தான் சித்திக்கிறது, இப்படியும் சித்திக்கட்டுமே அப்படின்னு ஒரு சங்கைக்கு இடமில்லை. நச்ச அசத்வவ்யதிரேகாம்சஸ்ய அசத்பேதஸ்ய பிரபஞ்சே சித்தத்வேன அம்சத சித்த சாதனம் இது வாக்கியம். இப்ப இதுக்கு மேல அவர் வேற ஒரு கேள்வி கேட்கிறார். இந்த பிரபஞ்சம் சத்து இல்லை, அதே சமயத்துல அசத்தும் இல்லை அப்படின்னு நீங்க சாதிக்கிறேன். யாரை பார்த்து சாதிக்கிறேன்னா இந்த மூணு வாதிகள்ல யாரோ ஒரு வாதியை பார்த்து ஒரு சமயத்துல சாதிக்கணும். அதாவது ஒரு நியமம் என்னன்னா, ஒருத்தன் அந்த வாதத்துல ஒரு சமயத்துல ஒருத்தனோட தான் வாதம் பண்ணலாம். 2 பேர் 3 பேரோட சேர்ந்து இவன் போட்டி போடுறாரு. அதனால வாதம்னு சொன்னா இந்த பக்கம் ஒருத்தன் அந்த பக்கம் ஒருத்தன், இந்த பக்கம் அநேக பேர்னா அங்கேயும் அநேக பேர். ஆனால் இங்க ஒருத்தன் அங்க அநேக பேர்னு எடுக்க முடியாது. அங்க யாராவது ஒருத்தனை தான் பிரதானமா பொறுத்து எடுத்து அவனோட தான் வாதம்னு சொல்லணும். இப்போ அத்வைத்தியை நம்ம வாதியாக வச்சிருந்தோம்னா, அப்ப பிரதிவாதியாக பிரபஞ்சத்தை சத்தியம்னு சொல்றவன் ஒருத்தன் இருக்கலாம், அல்லது அசத்துன்னு சொல்றவன் இருக்கலாம், சதசத்துன்னு சொல்றவன் இருக்கலாம், யாராவது ஒருத்தர் தான் இருக்கலாம். 3 பேரும் சேர்ந்து இங்க வாதம் பண்ணக்கூடாது. அது அவளுடைய நியமத்துக்கு விருத்தம். ஆனா ஆச்சாரியா சொல்லியிருக்காரு ஜேஷ்யாமி தருவான் இல்லையா, இந்த மாதிரி அங்க சொல்லியிருக்கா ஏகமத்தாவளம்பியா இருக்கான். பின்னமத்தாவளம்பி 3 பேர் ஒரு சமயம் இருக்கிட்ட பதில் சொல்ல முடியும். வைத்தன சர்வேபி அத்வைத்யம் तेन रूपेण एकत्वम् अत्र तु सत्त्वं कश्चित् करोति असत्त्वमेव कश्चित् करोति सत्त्वं कश्चित् सत्त्वस्वीकारपक्षे संख्या च न सतमपि அதான் இப்ப இப்ப சத்துன்னு மாத்திரம் அவன் சொல்றான். ஒருத்தன் அவனை பார்த்து நாம சாதிக்கணும் பிரபஞ்சம் தத் அசத் விலட்சணம், அதாவது சத்தும் இல்லை அசத்தும் இல்லை. இப்ப அவன் கேட்கறான், நான் தான் பிரபஞ்சத்தை சத்துன்னு ஒத்துருக்கேனோ இல்லையோ, அப்படின்னா அசத் இல்லைங்கிறது எனக்கு ஏற்கனவே சித்தமா இருக்கு. சத்தியம்னு சொல்றவன் அசத்துன்னு ஒரு நாள் சொல்ல மாட்டேன். அதனால அசத் இல்லைங்கிறது இந்த அம்சம் எனக்கு சித்தமா இருக்கு. அப்ப நீ என்ன பார்த்து இது சத்து இல்லைங்கிற அம்சத்தை மாத்திரம் சாதிச்சா போதுமே, சத்தாகவும் இல்லை அசத்தாகவும் இல்லை, அதாவது சத்பேதம் அசத்பேதம் ரெண்டும் இருக்கிறதாக நீ ஏன் சாதிக்கிறேன்? ஏன்னா ஒண்ணு எனக்கு அதுல பாதி அம்சம் எனக்கு ஏற்கனவே சித்தமாக இருக்கு இல்லையா, அதை மாத்திரம் சொன்னா போதும். அதே மாதிரி பிரபஞ்சத்தை அசத்துன்னு சொல்றவனை பார்த்து நீ சாதிக்கும் போது அவனுக்கு அசத்துன்னு சொன்னா சத்து இல்லை, சத்பேதங்கிறது சித்தமா இருக்கிறதுனால அசத்பேதத்தை சேர்த்து சாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பாதி சாத்தியத்தை அவனுக்கு சொன்னாலே போதுமே. நீ இருக்கா ரெண்டி சொல்ற, ரெண்டி சொன்னா ஏதாவது தப்பா? பாதிதான் அவனுக்கு சித்தமா இருக்கு, இன்னொரு பாதி சித்தமா இல்லையே, ரெண்டையும் சேர்த்து சாதிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் இதுல அம்சத சித்த சாதனம்னு தோஷம். நீ சொல்ற சாத்தியத்துல பாதி அம்சம் எனக்கு சித்தமாக இருக்கிறதுனாலே இதையும் நான் சித்த சாதனமாக சொல்லலாம். பூர்ண சித்த சாதனம் இல்லாதாலும் ஒரு பாதி சித்த சாதனம்ங்கிற தோஷம் வருது அப்படின்னு கேள்வி கேட்கிறான். நச்ச அசத்வ வதிரேகாம்சஸ்ய அசத்பேதஸ்ய பிரபஞ்சே சித்தத்வேன அம்சத சித்த சாதனம் இது வாக்கியம். இது யாருக்கு சித்தம்னா பிரபஞ்சம் சத்தியம்னு சொல்ற வாதிக்கு இந்த அம்சம் சித்தமா இருக்கிறதுனால நீ சொல்ற சாத்தியத்துல பாதி எனக்கு சித்தம் சித்த சாதனம் பதில் சொல்ற. இந்த மாதிரி சித்த சாதனம் சொல்லக்கூடாது. அம்சத சித்த சாதனம்னு ஒண்ணு உண்டு, ஆனால் இப்போ நீ சொல்ற சித்த சாதனம் அந்த அம்சத சித்த சாதனம் சொல்றதுக்கு உண்டான நியமத்துக்கு உட்பட்டதாக இல்லை, அதுக்கு வெளியில வந்துட்டு உல்லங்கனம் பண்ணியதாக இருக்கு. எப்படி இருந்தால் அம்சத சித்த சாதனம், எப்படி இருந்தால் இல்லை அப்படிங்கிற விஷயத்தை நிரூபணம் பண்றார். ஒரு திருஷ்டாந்தம் காமிக்கிறார். இந்த அனுமானத்துல சித்த சாதனம் இல்லை, அம்சத சித்த சாதனம் இல்லைன்னு எல்லாரும் ஒத்துண்ட விஷயம்.
அதே மாதிரி நான் சொல்ற இந்த அனுமானத்தையும் சித்தசாசனங்கிறது அமிர்த சித்தசாசனம் கிடையாது. திருஷ்டாந்தமா எடுக்கக்கூடிய அனுமானம் என்னன்னு கேட்டா பேதாபேதவாதி சொல்லக்கூடிய அனுமானம் அது. அதாவது இந்த சாமானாதிகரண புத்தி வர இடத்துல எல்லாம் பேதாபேதம்னு சொல்ல வாதம் ஒண்ணு உண்டு. சாமானாதிகரண புத்தினா என்னன்னு சொன்னா, இப்போ இந்த வஸ்திரம் நீளமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்ப நீலங்கிறது குணம், வஸ்திரங்கிறது திரவியம். வஸ்திரம் நீளமாக இருக்கு, நீலம் வஸ்திரம் அப்படின்னு சொல்றது இது சாமானாதிகரண புத்தி. ரெண்டுக்கும் தாதாத்மியம் தெரியுது. இப்ப இந்த தாதாத்மிய புத்தி எங்க வருதுன்னு பார்த்தோம்னா, வஸ்திரம் கடமாக இருக்குன்னு யாராவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா வஸ்திரம் வேற, கடம் வேற. அப்போ ரெண்டுக்கும் பேதம் இருந்தால் இது அதுவாக இருக்குன்னு சொல்ல முடியாது. அதே சமயத்துல அத்தியந்த அபேதம், கொஞ்சம் கூட பேதம் இல்லைன்னு சொன்னால் அப்போ சாமானாதிகரண புத்தி வராது. இப்படி சொல்லலாமா? கடம் கலக்கமாக இருக்கு இப்படி சொல்ல முடியாது. ஏன்னா கடம் கலக்கமா இருக்குன்னா கடமும் கலக்கம் ஒண்ணுதான், ஒரே அர்த்தம் தான், ரெண்டுக்கும் பரியாயப்படும். அப்ப இங்கேயும் சாமானாதிகரண புத்தி வராது. அப்ப கடம் கலக்கமாக இருக்குன்னு வராது, கடம் பட்டமாக இருக்குன்னு வராது. ஆனா கடம் கருப்பா இருக்கு, நீளமா இருக்கு, இப்படி எல்லாம் வரும். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டா, இந்த எந்த ரெண்டு பதார்த்தத்துக்கு நாம விசேஷ பாவம் சொல்றோமோ அந்த ரெண்டு பதார்த்தத்துக்கும் பேதம் இருக்கணும். ஆனா பேதம் மாத்திரம் இருந்தால் விசேஷ பாவம் இந்த மாதிரி வராது, இந்த தாதாத்மிய சம்பந்தம் வராது. பேதமும் இருக்கணும், அபேதமும் இருக்கணும். வெறும் பேதம் மாத்திரம் இருந்தால் கடகா படகா அப்படின்னு சொல்ற மாதிரி ஆயிடும். கடம் படமாக இருக்குன்னு சொல்றது தப்பு, சாமானாதிகரண புத்தி வராது. அதே அத்தியந்த அபேதம், பேதமே சுத்தமா இல்லைன்னு சொன்னாலும் வராது. கடம் கலகமாக இருக்கு அப்படின்னு சொல்றது வராது. ஆனா கடம் நீளமாக இருக்கு அப்படின்னு சொல்ற இடத்துல இப்போ பேதம் அபேதம் ரெண்டும் இருக்கு அப்படின்னு சாதிக்கிறா பேதாபேதவாதிகள். இது மீமாம்சகாலும் இந்த மாதிரி பேதாபேதத்தை ஒத்துக்கிறா, சாங்கியால் சொல்றா, எல்லாரும் சொல்றா. ஆனா நையாயிகன் இதுக்கு விரோதி. அவன் இந்த பேதாபேதத்தை ஒத்துக்கிறது கிடையாது. பேதம்னா பேதம், அபேதம்னா அபேதம், இதுவும் இருக்கு அதுவும் இருக்குங்கிறது கிடையாதுன்னு சொல்றான். அவன் என்ன சொல்லுவான்னா, இந்த குணம் குணி இதுக்கெல்லாம் சமவாயம்னு ஒரு சம்பந்தம் இருக்கு. அந்த சமவாய சம்பந்தம் இருக்கிற இடத்துல நீளம் வஸ்திரம் இந்த மாதிரி ஒரு பிரதீதி எல்லாம் வரலாம் அப்படின்னு சொல்லுவான். இப்ப அவனை பார்த்து இந்த பேதாபேதவாதிகள் ஒரு அனுமான பிரயோகம் பண்றான். குணாதிகம் குண்யாதினா பின்னா பின்னம் சமானாதிகிருதத்வா இது பேதாபேதவாதி பிரயோகே தார்க்கிகாதி அங்கீகிருதஸ்ய பின்னத்வஸ்ய சித்தாவதி உத்தேஷ்ய பிரதீத்யசித்தேஹே யதா ந சித்தசாதனம் ததா பிரகிருதேபி மிலித பிரதீதேஹே உத்தேஷ்யத்வாத் ந சித்தசாதனம். இப்ப இந்த பேதாபேதவாதி தார்க்கிகனை பார்த்து ஒரு அனுமானம் பண்றான். அதாவது எந்தெந்த இடத்துல இவன் பேதாபேதம் சொல்லுவான்னு சொன்னா, குணம் திரவியம் அதுக்கு ஆதாரமான குணி, கிரியைக்கு ஆதாரமா இருக்கக்கூடிய திரவியம், இது ரெண்டுக்கும் பேதாபேதம். ஜாதி வியக்தி, கோத்தம் கோ, இது ரெண்டுக்கும் பேதாபேதம். அதே சமயத்துல அவயவம் அவயவி, இந்த கடம் கபாலம், அதாவது உபாதானம் என்ற காரணம் சொல்றோமோ அந்த காரணத்துக்கும் அதனுடைய காரியத்துக்கும் பேதாபேதம். அதே மாதிரி விசிஷ்டம் சுத்தம்னு சொல்றோம். விசிஷ்டம் சுத்தம்னு சொன்னா தண்ட விசிஷ்ட தேவதத்தன், வெறும் தேவதத்தன், இவ ரெண்டு பேருக்கும் தாதாத்மியம் பேதாபேதம் அப்படின்னு இவ்வளவு இடத்துல இவன் பேதாபேதத்தை ஸ்தாபிக்கணும். அதுக்காக இவன் அனுமானம் பண்றான். இந்த குணம் கிரியா இத்தியாதிகள்லாம் அந்த குணி கிரியாவான் இத்தியாதிகளோடு பேதம் அபேதம் இரண்டையும் உடையதாக இருக்கிறது அப்படின்னு அனுமானம். குணாதிகம் குண்யாதினா பின்னா பின்னம் அப்படின்னா பேத அபேத உபயவத்து. அதுக்கு ஹேத்து என்ன சொல்றான், சமானாதிகிருதத்வா, சமானாதிகரண பிரதீதி வருது பாருங்கோ, நீலோ கடகான பிரதீதி வருது. ஆகையால அந்த நீளத்துக்கும் கடத்துக்கும் பேதம் அபேதம் ரெண்டுமே இருக்கு. ரெண்டுல ஒண்ணு மாத்திரம் இருந்தால் இந்த சாமானாதிகரண பிரதீதி வராது.
ஆகையால ரெண்டும் இருக்கிறதாக ஒத்துக்கணும். இன்னும் அனுமானம் பண்ணலாம். இந்த அனுமானத்துல உன்னை சொன்னாலே போருமேன்னு கேட்கலாம். ஏன்னா இப்போ தார்க்கிகனை பார்த்து இந்த அனுமான பிரயோகம் பண்ணும்போது தார்க்கிகன் குணத்துக்கும் குணியான திரவியத்துக்கும் பேதத்தை ஒத்துருக்கான். பேதம் சித்தமா இருக்கிறதுனால அபேதத்தை மாத்திரம் சாதிச்சா போருமோ இல்லையோ? அப்ப எதுக்கு பேத அபேத உபயோகத்துன்னு கேட்கலாம் இல்லையா? ஆனா இந்த மாதிரி இங்க கேட்கறது இல்லை. ஏன் கேட்கறது இல்லைன்னு சொன்னா, வெறும் அபேதத்தை மாத்திரம் சாதித்தால் இவருடைய ஹேதுவுக்கு உபபத்தி இல்லை. நீ சொல்ற ஹேது சாத்தியத்தை சாதிக்கக்கூடியதாக இருக்கணும், அல்லது அந்த ஹேதுவுக்கும் சாத்தியத்துக்கும் ஒரு தர்க்கம் இந்த ஹேது இருந்தால் அந்த சாத்தியம் இருந்தாலும் அப்படிங்கிறதுக்கு ஒரு தர்க்கம் இருக்கணும், யுக்தி. இல்லாட்டா ஏதோ ஒரு ஹேது வச்சிருந்து ஏதோ ஒரு சாத்தியத்தை சாதிக்க முடியாது. இப்ப அபேதத்தை மாத்திரம் சாதித்தோமானால் அந்த அபேதம் சாமானாதிகரண்ய புத்திக்கு உபபாதகம்னு சொல்ல முடியாது. இன்னும் கொஞ்சம் சொல்லணும்னா, இந்த தூமத்தினால வன்னியா சாதிக்கிறோமோ இல்லையோ, அந்த இடத்துல வன்னி இருந்தால்தான் தூமம் இருக்க முடியும். அதனால தூமத்தை வச்சிருந்து வன்னிய நம்ம சாதிச்சுடுறோம் இல்லையா? அதுதான் தர்க்கம்னு சொல்றோம். வன்னி இல்லாட்டா இந்த தூமமே அங்க இருக்க முடியாது அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இது ரெண்டுக்கும் இந்த வியாப்திய சொல்றதுக்கு ஒரு காரணமாக ஒரு யுக்தி இருக்கு, தர்க்கம் இருக்கு. இங்க நம்ம அபேதத்தை மாத்திரம் சாதித்தோமானால் இந்த அபேதம் மாத்திரம் இந்த புத்திக்கு உபபாதகமாக இல்லை. ஏன்னா கடற்கலசகாங்கிற இடத்துல அபேதம் இருக்கு, ஆனா சாமானாதிகரண புத்தி இல்லையே. ஆகையால இங்க மாத்திரம் அவனுக்கு பேதம் ஏற்கனவே சித்தமா இருக்கே, நம்ம அபேதத்தை மாத்திரம் சாதிச்சா அவனுக்கு அது அவ்வளவு போரும்னு நினைக்க முடியல. ஏன்னா அவ்வளவு மாத்திரம் நம்ம சாத்தியமாக வச்சுட்டோமானால் இந்த இடத்துல அவன் இப்படி இருந்தா இப்படி இருக்கணும்னு அவசியம் என்னன்னு ஒரு கேள்வி கேட்கும் போது பதில் சொல்ல முடியாம போகுது. விபச்சாரத்தை பண்ணும் போது அதுக்கு அனுகூலமான யுக்தி சொல்ல முடியாமல் போகுது. ஏன்னா வெறும் அபேதம் அந்த சாமானாதிகரண்ய புத்திக்கு உபபாதகமாக இல்லை. அப்ப அந்த சாமானாதிகரண புத்தி வரதுக்கு என்ன வேண்டியிருக்கு? பேதம் அபேதம் ரெண்டும் இருந்தா தான் இந்த ஹேதுவுக்கு அது உபபாதகமாக இருக்கு. அப்பதான் இது ஹேது இருக்கும். ஆகையால இங்க சாத்தியமாக சொல்லும் போதும் பேதம் அபேதம் உபயம் அப்படின்னு தான் சொல்லியாகணும். இப்படி சொன்னோம்னா சரியா இருக்கு. இந்த பேதம் அபேதம் உபயம் இல்லாட்டா சாமானாதிகரண புத்தி வரவே வராது. ஏன்னா உபயம் இல்லைன்னு எங்க சொல்லலாம்? பேத மாத்திரம் இருக்கிற இடத்துலன்னு சொல்லலாம், அபேத மாத்திரம் இருக்கிற இடத்துலயும் இந்த ரெண்டும் இல்லைன்னு சொல்லலாம். இந்த ரெண்டு இடத்துலயுமே சாமானாதிகரண புத்தி கிடையாதுங்கிறதுனால இதை ரெண்டையும் சாதிச்சாதான் இந்த ஹேதுவுக்கு அது ஒரு உபபத்தியாக இருக்க முடியும். அதனால இங்க பாதி சித்த சாதனம் எல்லாம் சொல்ல முடியாது, அமிர்த சித்த சாதனம் சொல்ல முடியாது. இப்படிதான் நான் சாதிச்சத்தை சொல்லுவேன். அதுல இன்னொரு விஷயம் இருக்கு. இந்த அம்சத சித்த சாதனங்கிறது எங்கேயுமே கிடையாதுன்னு இல்லை. எந்த இடத்துல அம்சத சித்த சாதனம் சொல்லலாம்னு கேட்டா அவ ஒரு நியமம் பண்ணி வச்சிருக்கா. இந்த பட்சத்துல சாத்தியத்தை சாதிக்கிறா இல்லையா? சாதிக்கும் போது அதுக்கு பக்ஷதாவச்சேதகம்னு ஒரு தர்மம் சொல்றா இல்லையா? இந்த பக்ஷதாவச்சேதக தர்மம் அநேகமாக இருக்குமானால் அப்போ ஒரு அம்சத சித்த சாதனங்கிறது தோஷமாகும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கும் நான் உதாரணத்தை சொல்லிட்டு மேல பாரு. வாக்கும் மனசும் அனித்தியம் அப்படின்னு சாதிக்கிறேன். யாரை பார்த்தோன்னா நையாயிக்கனை பார்த்து வேதாந்தி சாதிக்கிறான்னு வச்சுக்கோங்க, யாரோ ஒருத்தன் சாதிக்கிறான். இங்க என்ன விஷயம் கேட்டா, வாக்கு அனித்தியம்ங்கிறது நையாயிக்கம் ஒத்துட்ட விஷயம். ஆனா மனசு நித்தியம்னு சொல்றான். மனசு ஒரு பரமாணு ரூபம், அது நித்தியமாக இருக்குன்னு நையாயிக்கனுடைய சித்தாந்தம். இவன் எப்படி சாதிக்கிறான்? வாக்கும் மனசும் நித்தியம்னு சாதிக்கிறான். இப்போ நையாயிகன் சொல்றான் இதுல பாதி சித்த சாதனம். நித்தியம்னு சொன்னாலும் சரி, அனித்தியம்னு சொன்னாலும் சரி. ஏன்னா நித்தியம்னு சொன்னா மனசுங்கிற அம்சத்துல நித்தியத்துவம் எனக்கு சித்தமாக இருக்கு இல்லையா? அப்ப வாக்கு நித்தியம்னு சொன்னாலே போறோம். நீ அனித்தியம்னு சாதிக்க வந்தால் வாக்குங்கிற அம்சத்துல அனித்தியத்துவம் எனக்கு ஏற்கனவே சித்தமா இருக்கு. அப்ப மனசு மாத்திரம் அனித்தியம்னு சொன்னா போறோம். இந்த இடத்துல அம்சத சித்தசாதனங்கிற தோஷம் சொல்லலாம். ஏன்னா இந்த வாக்குக்கும் மனசுக்கும் ரெண்டுக்கும் பொதுவான ஒரு பக்ஷதாவச்சேதக தர்மம் கிடையாது. வாக்குங்கிறது வாக்கு, மனசுங்கிறது மனசு, அப்படி தனித்தனியா இருக்கிறதுனால நீ இதுல அனித்தியத்துவத்தையோ நித்தியத்துவத்தையோ சாதிக்க வந்தால் அதுல பாதி அம்சத்துல எனக்கு சித்தமா இருந்தால் சித்தசாதனம் சொல்லிடலாம், பாதி சொன்னா போதும். ஆனால் பக்ஷதாவச்சேதகங்கிறது ஒன்னாக இருக்கிற காலத்துல பாதி அம்சம் எனக்கு சித்தமா இருக்குன்னு சொன்னால் அது சித்தசாதனம் ஆகாது.
இப்ப இந்த இடத்துல குணாதிகம் புண்ணியாதினா பின்னா பின்னம்ங்கிற இடத்துல குணாதிகம் அப்படிங்கிற இடத்துல மொத்தமா குணம் கிரியா எல்லாத்துக்கும் ஒரு அனுகூலமாக ஒரு இதை சொல்லிட்டார் பக்கதாட்சேகம். இதே மாதிரி நம்மளுடைய அனுமானத்திலும் எல்லா பிரபஞ்சத்துக்கும் பொதுவா வரா மாதிரி ஒரு பக்கதாட்சேக தர்மத்தை சொல்லிவிட்டார். ஆகையால இப்படி இருக்கிறதுனால இதுல பாதி மாற்றம் சித்தமா இருக்குங்கிறத இங்கே சொல்லக்கூடாது. இந்த அம்ச சித்ததாரம் இங்க வராது. இல்ல நிச்சயத்துவம் அது சொல்லலாம். ஆனா சில துவந்த பின்னத்தி துவந்த அப்பிரதியோகி இவ ரெண்டு இதுவும் இல்லாத சொல்லலாம். பிராகபாவம் துவம்சம் ரெண்டும் இல்லாதது. அதாவது பிராகபாவ அப்பிரதியோகித்வே பற்றி துவந்த அப்பிரதியோகித்வம். இந்த நித்தியத்துவம் சொன்னா இஷ்டம் இது சொல்லலாம். இந்த நித்தியத்துவம் இது சொல்லாமனா நித்தியம்னு சொல்றதுக்கு இது சொல்லலாம். பிராகபாவத்துக்கும் துவம்சத்துக்கும் பிரதியோகியாக இல்லை அப்படி சொன்னா அது நித்தியம்னு சொல்லலாம். तथा प्रकृतेपि मिलित प्रतीतेः उद्देश्यत्वात् न सिद्धताम्. அந்த இடத்துல ரெண்டையும் பேதம் அபேதம் ரெண்டையும் சேர்த்து சாதிச்சாதான் அவனுடைய இஷ்ட சித்தி ஏற்படுங்கிறதுனால அப்படிதான் சாதிச்சாக ஒரு அம்சம் சாதிச்சா போறாதோ அதே மாதிரிதான் என்னுடைய அனுமானத்திலையும் சத்பேதம் அசத்பேதம்ங்கிற ரெண்டும் சேர்த்து சாதிச்சாகணும். அப்போ அவன் கேட்பான், அங்க பேதம் அபேதம் ரெண்டையும் சேர்த்து அவன் சாதிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஏன்னா வெறும் அபேதமோ பேதமோ இருந்தால் அங்க சமானாதிகரங்க பிரதீதி வரதில்லை. ஆனா இங்க பேதமோ அபேதமோ ரெண்டுல ஒண்ணு இருந்துட்டாலே போதுமே, திருஷ்யத்துவங்கள் தானே ஹேது, இது இருக்கலாமே. அப்ப நீ பாதிய சாதிச்சாலே போதுமே, அந்தந்த ஆளுக்கு தகுந்தா போல ஒரு அம்சதாக சாதிச்சா போதுமேன்னு கேள்வி. அதுக்கு இவர் சொல்றார், அங்க சொன்ன மாதிரியே தான் இங்கேயும் சுத்த சத்துனா எதை சொல்லலாம், சத்தியம்னு பிரம்மத்தை சொல்லலாம், அதுல திருஷ்யத்துவம் இல்லை. அதே சமயத்துல அசத்துன்னு சொன்னா சதசிருங்கம், அதுக்கும் திருஷ்யத்துவம் கிடையாது. அப்ப சத்தாக இருந்தாலும் திருஷ்யம் இல்லை, அசத்தாக இருந்தாலும் திருஷ்யம் இல்லை. அப்ப எது திருஷ்யமாகும்? சத்தும் இல்லை அசத்தும் இல்லைன்னு எது இருக்குமோ அப்ப அதுதான் திருஷ்யமாகும். அதுதான் திருஷ்யமாக முடியும். அதுலதான் இந்த ஹேது இருக்க முடியும். ஆகையால நான் கூட வெறும் சத்பேதத்தையோ அசத்பேதத்தையோ சாதித்தால் இந்த திருஷ்யத்துவத்துக்கு அது உபகாரகமாக சொல்ல முடியாது. திருஷ்யமா இருந்தால் ஏன் இப்படி இருக்கணும் அப்படிங்கிற கேள்விக்கு பதிலாக சொல்லும் போது அது இருந்தால்தான் இப்படி வரும்னு ஒரு உபகாரகமா சொல்லி ஆகணும் சாத்தியத்தை. அது சொல்ல முடியாம போகும். ஏன்னா சத்பின்னமா இருந்தால் திருஷ்யமாக இருக்கணும் அப்படின்னு சொல்ல முடியாது. சத்பின்னம் அசத் அது திருஷ்யம் இல்லை. அசத்பின்னமாக இருந்தால் திருஷ்யமாக இருக்கணும்னு சொல்ல முடியாது. பிரம்மம் சத் அது திருஷ்யம் இல்லை. அதனால சத்பின்னமாகவும் அசத்பின்னமாகவும் இருந்தால்தான் அது திருஷ்யமாகும். அப்படிங்கிறதுக்காக எனக்கு அபீஷ்டமான சாத்தியம் சத்பேத அசத்பேத உபயம் அப்படிதான் சொல்லியாகணும். யதாச்ச தத்வாபேதே घटकुम्भः इति सामानाधिकरण्य प्रतीतेः अदर्शनेन मिलित सिद्धिः उद्देश्य तथा प्रकृतेपि सत्त्वरहिते तुच्छे दृश्यत्व अदर्शनेन मिलितस्य तत्प्रयोजकतया मिलित सिद्धिः उद्देश्य इति समानम्. இங்க சொன்னதுக்கும் சமானமாக இருக்கு. அதனால அம்சத சித்த காரணம் தோஷம் வராது. அதையேவ சத்வாத்யந்தாபாவத்வே சதி அசத்வாத்யந்தாபாவ ரூபம் விசிஷ்டம் சாத்தியம் இத்தியபி சாது. மூணாவது விகல்பத்துல மூணாவது பட்சம் சத்வாத்யந்தாபாவத்தோடு சேர்ந்து அசத்வாத்யந்தாபாவம் சாதிக்கப்படாது. ரெண்டு வருதுன்னா அவங்களுக்கு ஒண்ணு சேர்ந்துதான் இருக்கும். அப்ப இதோட சேர்ந்த அது அதோட சேர்ந்த இதை சாத்தியமாக சொல்றதுலையும் ஒன்றும் தோஷம் இல்லை. நச்ச மிலிதஸ்ய விசிஷ்டஸ்ய வா சாத்தியத்வே தஸ்ய குத்ராபி அப்பிரசித்யா அப்பிரசித்த விசேஷணத்துவம் பிரத்யேகம் பிரசித்யா மிலிதஸ்ய விசிஷ்டஸ்ய வா சாதனே சதசிருங்கயோः பிரத்யேகம் பிரசித்யா சசீய சிங்க சாதனமபி ஸ்யாத் இது வாக்கியம். இப்போ அவன் ஒரு கேள்வி கேட்டான். என்ன கேட்கிறான்? நீங்க என்ன சொல்ற? தத்வாத்யன் விசிஷ்டம் அப்படி விசிஷ்டம் சாத்தியங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? தத்துவ அத்தியந்தாபாவத்தோடு சேர்ந்த அசத்துவ அத்தியந்தாபாவம். இந்த அபாவத்தோட சேர்ந்த அந்த அபாவம், இந்த ரெண்டு அபாவமும் சேர்ந்து எங்கேயாவது பார்த்திருக்கா? ஏன்னா நம்ம பார்க்கக்கூடியதுல தத்தா இருக்கு அசத்தா இருக்கு. ஒன்னா தத்தா சிந்தாபாவம் இருக்கு, இல்ல அசத்தா சிந்தாபாவம் இருக்கு. ரெண்டும் சேர்ந்து எங்கேயும் பார்க்க, ரெண்டு சேர்ந்து பார்க்க வேண்டாம். தனித்தனியா நம்ம பார்த்திருக்கோமோ இல்லையோ, தத்தா சிந்தாபாவம் ஒரு இடத்துல அசத்வா சிந்தாபாவம் ஒரு இடத்துல பார்த்தோம்னா இது ரெண்டையும் சேர்த்து மொத்தமா ஒரு இடத்துல சாதிக்கலாமே அப்படின்னு கேட்டால்
இப்படி சொல்றதா இருந்தா நான் சசசிருங்கத்தை கூட சாதிக்கலாம். எப்படின்னு கேட்டா சசம் எனக்கு தனியா தெரியும், சிருங்கம் தனியா தெரியும், ரெண்டையும் சேர்த்து சாதிக்கலாமே, சசசிருங்கம்னு சாதிக்கலாமே. அதனால நீங்க எதை சாதிக்கிறீர்களோ அந்த சாத்தியம் அதே ரூபத்துல ஒரு இடத்துல பிரசித்தமா இருக்கிறதாக காமிக்கணும். இல்லாட்டா இது உபயோகப்படாது, சாதிக்க முடியாது அப்படின்னு கேட்டான். குத்ராபி அப்பிரசித்தியா அப்பிரசித்த விசேஷணத்துவம், இது ஒரு தோஷம். அப்பிரசித்த விசேஷணத்துவம்னு சொன்னா இது சாத்திய, அதாவது சாத்திய அப்பிரசித்தி. எதை சாதிக்கணும்னு நினைக்கிறதோ அந்த சாத்தியமே ஒரு இடத்துலயும் பிரசித்தம் இல்லை. அப்படி பிரத்யேகம் அதை பிரிச்சு இது பாதி பாதியா பிரிச்சு அது ரெண்டும் தனித்தனியா பிரசித்தமா இருக்கிறத வச்சுட்டு விசேஷத்தை சாதிக்கிறேன்னு சொன்னா சசிசிருந்த சாதனம் கூட வரலாம் அப்படின்னு கேட்டான். அதுக்கு ஒரு பதில் சொல்றார், இந்த கேள்வியே ஏறாது, நான் ஏற்கனவே இதுக்கு ஜாகிரதையா சத்வாக்கிந்தா பாவம் அசத்வாக்கிந்தா பாவம் ரெண்டுமே சுத்தி ரூபியத்துல பிரசித்தமா இருக்குன்னு சொல்லியாச்சு. அது ஞாபகம் இருந்தா இந்த கேள்வி வராது. அதுல என்ன சொன்னார், சுத்து ரூபம் ரூபம் தெரியறது, அதே சமயத்துல நேதம் ரஜத்தம்னு அப்புறம் இல்லைன்னு பாதிக்கிறது. அதனால என்னாச்சு, அது சத்தியம் இல்லை தீர்மானம். அசத்தை சதவீதம்னு சொல்லலாமோ, பிரதீயமானமா இருக்கே. அசத்துன்னு சொன்னா அது என்னைக்குமே பிரதீயமானமாகவே, அதனால இது பிரதீயமானமாக இருக்கிறதுனால அசத்தும் இல்லை, அதே சமயத்துல பாதிக்கப்படுறதுனால சத்தும் இல்லை. அப்ப சத்வாக்கிந்தா பாவம் அசத்வாக்கிந்தா பாவம் இது ரெண்டும் சேர்ந்து ஒரு திருஷ்டாந்தத்துல எங்க இருக்கு பிரசித்தம் இல்லைன்னு நீ நினைக்கிறியே, அப்படி இல்லை. சுத்துரூபாதி திருஷ்டாந்தத்துல இது பிரசித்தம்னு ஏற்கனவே சொல்லியாச்சு. ததாவித பிரசித்தேகே சுத்திரூபேவ உத்கத்வா, அதனால இந்த கேள்விக்கே இடம் இல்லைன்னு. இதுக்கு மேல ஒரே ஒரு கேள்வி கேட்டான், இதான் கடைசி கேள்வி. நச்ச நிர்தர்மகத்வாத் பிரம்மணः சத்வ அசத்வரூப தர்மத்வய சூன்யத்வேன தத்ர அதிவியாப்தி. இப்ப சொன்ன இந்த சாத்தியம் இருக்கே, இந்த சாத்தியமே மித்யாவுக்கு லட்சணமாக சொல்லலாம். இது சொல்லக்கூடிய சாத்தியம் எல்லாமே இதுக்கு லட்சணம் என்னன்னு கேட்டா இதே லட்சணமாக சொல்லலாம். ஆனா லட்சண பட்சம் சாத்திய பட்சம்னு ரெண்டு பட்சம் இங்க இருக்கு. இப்ப மித்யாங்கிறதுக்கு என்ன லட்சணம் அப்படின்னு கேட்டா சத்வாக்கியந்தாபாவ அசத்வாக்கியந்தாபாவ உபயம், இது ரெண்டும் எதுல இருக்கோ அதுதான் அப்படின்னு லட்சணம் கூட சொல்லலாம். ஆனா இந்த லட்சணத்தை தோஷங்கள் அவ்வியாப்தி அதிவியாப்தி அசம்பவம்னு தோஷம்லாம் சொல்லுவாங்க. இப்ப அதிவியாப்தி வருது. பிரம்மத்துல இது வருது, பிரம்மம் நிர்தர்மம், எந்த தர்மமும் அதுல இல்லை. அப்ப சத்துவங்கிற தர்மம் அதுல இல்லைன்னு நீ ஒத்துக்கணும். அதே சமயத்துல அசத்துவமும் இல்லைன்னு ஒத்துக்கணும். அப்படியானால் உன்னுடைய இந்த சத்வாக்கியந்தாபாவம் அசத்வாக்கியந்தாபாவம் ரெண்டும் பிரம்மத்துல சேர்ந்து வந்து விட்டு அப்ப அதிவியாப்தி வந்தது. இந்த லட்சணம் தப்பு. நிர்தர்மகத்வாத் பிரம்மணா சத்வ அசத்வரூப தர்மத்வய சூன்யத்வேன தத்ர அதிவியாப்தி, இதே சங்கர். இதுக்கு சமாதானம் என்ன சொல்றாரு, தத்ரூபத்வேன பிரம்மணா ததத்யந்தாபாவ அனதிகரணத்வா. சித்திகாரர் இந்த மனசுல ஒரு விகல்பத்தை வச்சிருக்கான். அதாவது இதை விகல்பம் பண்ணி இப்படியா அப்படியான்னு கேள்வி கேட்டு அதுக்கு பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன். நீ அதிவியாப்தி சொல்றியே, அதிவியாப்தின்னு சொல்லும் போது அதிவியாப்தினா என்ன, அலட்சியத்துல இந்த லட்சணம் போனா அதிவியாப்தின்னு அர்த்தம். அலட்சியத்துல லட்சணம் இருக்குன்னு சொன்னால் அதிவியாப்தி. பிரம்மத்தை நிர்தர்மகம்னு சொல்லிட்டு அந்த பிரம்மத்துல இந்த லட்சணம் இருக்குன்னு நீ சொல்ற. நிர்தர்மகம்னு சொன்னா அந்த லட்சணம் இருக்குமோ, இருக்க முடியாது. லட்சணம் இருந்தா தானே அதிவியாப்தி சொல்றதுக்கு. ஆனால் நீ அதிவியாப்தி சொல்றதுனால நீ ஒண்ணு நினைக்கிறேன்னு நான் அனுமானம் பண்ணிக்கிறேன். என்னன்னா இந்த பிரம்மத்துல பாவரூப தர்மம் இருக்க முடியாது, ஆனா அபாவ ரூப தர்மம் இருக்கலாம். அதாவது சத்துவங்கிறது இருக்க முடியாது, ஆனா சத்துவ அபாவங்கிறது இது இருக்கலாம்னு நினைக்கிறேன். சத்வாக்கியந்தா பாவம் அசத்வாக்கியந்தா பாவங்கிறது அபாவம் இல்லையா, லட்சணம், அது இருக்கலாம்னு நீ நினைச்சேன்னு நீ இந்த கேள்வியை கேட்டதாக வச்சுக்கணும். அதாவது பாவரூப தர்மத்துக்கும் அபாவரூப தர்மத்துக்கும் வித்தியாசம் உண்டு. நிர்தர்மகமான பிரம்மத்துல பாவரூப தர்மம் எதுவும் கிடையாது, ஆனா அபாவரூப தர்மம் இருக்கலாம். அப்படி வச்சுட்டு இந்த லட்சணமும் அபாவரூபமா தானே இருக்கு. சத்வாக்கியந்தா பாவம் அசத்வாக்கியந்தா பாவம்னு அது பிரம்மத்துல இருக்கலாம். அப்படியானால் அதிவியாப்தி வந்ததுன்னு நீ கேட்கணும். நீ இப்படி வச்சுட்டு பேசினால் அதிவியாப்தி சொல்ல முடியாது. அதுக்கு நான் காரணம் சொல்றேன். சத்துவங்கிறதே முதல்ல அபாவ ரூபம் தான். சத்துவம்னா என்ன அப்படின்னு கேட்டா திடீய மித்யாத்வத்துல சொல்ல போறார். மித்யாத்வ அபாவா, அபாத்தியத்துவம் சத்துவம் தான் சொல்றோம்.
அபாத்தியத்துவங்கிறது என்ன? பாத்தியத்துவ அபாவம் தானே. எது பாதிக்கப்படாததோ அது சத்தியம்னு சொல்றோம். அப்ப பாத அபாவம். நீ அபாவ ரூப தர்மம் பிரம்மத்துல இருக்கலாம்னு சொன்னால் பாத அபாவம் அபாத்தியத்துவங்கிற தத்துவமே அங்க இருக்கிறதுனால தத்துவமே ஒரு அபாவம் தான். பாத்தியத்து அபாவம் சத்தியத்துவம் அதுவே அங்க இருக்கலாம். அப்ப என்னாச்சு? அதனுடைய அபாவம் வரல, லட்சணம் வரல. சத்தியத்துவமே பிரம்மத்துல இருக்குங்கிறதுனால இந்த சத்தியத்துவ அபாவம் அசத்வாத்தியந்த அபாவங்கிற இந்த ரெண்டு சேர்ந்த லட்சணம் அங்க வரல. அதனால அதிவியாப்தி இல்லை. சத்ரூபத்துவேன பிரம்மணா தது அத்தியந்தாபாவ அனதிகரணத்வா. இதுவே சத்ரூபமா இருக்கிறதுனால சத்வாத்தியந்தாபாவங்கிறது பிரம்மத்துல கிடையாது. சரி, அபாவம் பாவம் இது எந்த தர்மமுமே பிரம்மத்துக்கு கிடையாதுன்னு சொன்னால் அப்போ உன்னுடைய லட்சணமும் அதுல வராததுனால அதிவியாப்தி கிடையாது. நிர்தர்மகத்வேனைவ அபாவரூப தர்ம அனதிகரணத்வாச்ச. சத்வாச்சிந்தாபாவ அசத்வாச்சிந்தாபாவங்கிற இந்த தர்மம் மாத்திரம் நிர்தர்மக பிரம்மத்துக்கு வர முடியுமா? வர முடியாது. ஆகையால லட்சணமே அங்க வராததுனால லட்சணத்துக்கு அதிவியாப்திங்கிற தோஷம் வந்ததாக நீ சொல்றது தப்பு. திக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் அவர் பல ஆட்சேபங்கள் எல்லாம் முன்னிச்சிருக்கார். அது எல்லாத்துக்கும் இந்த முறையில நாங்க பார்த்துட்டு போனோம்னா சுலபமாக நாமளே சமாதானத்தை ஊதிக்கலாம் அப்படின்னு ஒரு திக் பிரதர்சனம் இந்த இடத்துல சிந்தித்தார்.